சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாண்டுச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு அந்த அணிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கும். ஒரு விளையாட்டின் மேலே, விளையாட்டு வீரர்கள் மேலே இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இது மற்ற விளையாட்டுகளுக்கும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, இருக்க வேண்டிய விளையாட்டு ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம். 33வது சப் ஜூனியர் தேசிய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி தமிழ்நாட்டு பிள்ளைங்க போய் விளையாண்டுருக்காங்க. போய் விளையாண்டா அவ்வளவு ஒன் சைடு போய் அந்த பிள்ளை தொடுது, ரெஃப்ரி தொடலை அப்படிங்கிறாப்புல. இங்கே வந்து நம்ம பிள்ளைய தொடவே இல்லை, தொட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சண்டைக்கு போனால் நீ லைன் கிராஸ் பண்ணி 10 பாயிண்ட் கொடுக்குறேன்னு அவ்வளவு அயோக்கியத்தனங்களுக்கு மத்தியில் பீகார் டீமை ஜெயிச்ச நம்ம டீமு உத்தரகாண்ட் டீம் கிட்ட ரொம்ப சின்ன இடைவெளியில் தோத்து போயிடுறோம். இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையேங்கிறதா பெரிய வேதனையாக. அந்த பிள்ளைங்க அவ்வளவு நல்லா விளையாடுதுங்க. ஆங்கிள் வச்சா ரைடர் நகரவே முடியல. அதில் நிறைய பிள்ளைங்க, கார்த்திகான்னு ஒரு பொண்ணு, காவியான்னு ஒரு பொண்ணு, சுஜின்னு ஒரு பொண்ணு, நம்ம கண்ணகி நகரை சேர்ந்த பிள்ளைங்க விளையாடுதுங்க. நம்ம ஊரில் பொம்பளை பிள்ளை கபடி விளையாண்டா பயப்படுவோம், அடிபட்டுச்சுன்னா எப்படிமா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை அதெல்லாம் மீறி இந்தியன் ஜெர்சியை நான் போட்டே திருவேன்